ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் சட்னி நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம 10 இட்லி 10 தோசை கூட சாப்பிட்டோம்னா நமக்கு பத்தாது, இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்காக கடாய் வச்சுருக்க அடுப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டோம் அடுப்பில் எண்ணெயில். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த கடாயிலேயே மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, இது மட்டும் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா தோல் சுருங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். தோல் நல்லா சுருங்கி ஃப்ரை ஆகிருக்கு. தோல் பாருங்கள் நல்லா சுருங்கி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இப்போ இது எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த புளியும் இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த புளியும் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டும் அரைக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம் அந்த தண்ணியை விட்டு இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம். வெறும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தான் தாளிக்க போகிறோம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிச்ச பிறகு 2 கொத்து கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இதுவும் நல்லா பொரியுது. இப்போ இதில் விட்டுடலாம். இந்த நம்ம டெய்லி ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் கொஞ்சம் வேறு மாதிரி சட்னி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இந்த சட்னியை சாப்பிட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை, see you, bye.